மெல்பர்ன் சிட்டின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நவீன கட்டிடங்களும் பரபரப்பான தெருக்களும் தான். இப்போ அந்த இடத்தையே மாத்தி அமைக்க மெல்பர்ன் சிட்டி கவுன்சில் ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுதான் மெல்பர்னின் லிட்டில் இந்தியா. விக்டோரியா இருக்கிற இந்திய சமூகத்துக்காக $1.2 மில்லியன் நிதி ஒதுக்கியிருக்காங்க. டாண்டனாங் பகுதியில் லிட்டில் இந்தியா இருக்குது. ஆனா சிட்டிக்குள்ளேயே சைனா டவுன் மாதிரி ஒரு கலாசார இடத்தை உருவாக்குவது இதுதான் முதல் முறை. இது வெறும் கடை வீதி மட்டும் கிடையாது. இந்த இடத்தோட வைபை மாத்த லைட் அப் மெல்பர்ன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே வண்ணமயமான விளக்குகள் மற்றும் கலை படைப்புகளையும் கொண்டு வர போறாங்க. ஆனா எல்லாரும் இதை வரவேற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் இது வீண் செலவு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மெல்பர்ன் சிட்டியில வாழ்க்கை செலவு அதிகமா இருக்கிறப்போ 1.2 மில்லியன் ஒரு குறிப்பிட்ட கலாசாரத்துக்காக செலவு பண்றது தேவையாங்கிறது அவங்க கேள்வி. அது மட்டும் இல்லாம வெறும் விளக்குகளையும் போர்டுகளையும் வச்சா மட்டும் மக்கள் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திட்டத்துக்கு சமூக வலைத்தளங்கள்ல சில எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு. Why is the government spending more money on just stuff that doesn't make any sense? Spending money on stupid stuff like this? This government makes no sense to me. The overspending is insane. It's like none of these politicians have ever worked a day in their life. ஆனாலும் சமூக தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது நம்ம அடையாளத்துக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்கவும் அனைவரையும் ஒன்றிணைக்கவும் சமூக ஆர்வலர்கள் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த திட்டத்திற்கு ஆதரவாக பெரிய அளவில் பேசப்படும் பெட்டிஷனை தொடங்கிய சமூக தலைவர் வசந்த் சீனிவாசன் ஒரு தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நவீன மெல்பர்ன் கட்டிடங்களுக்கு நடுவே இந்தியாவின் தெருக்களோட அந்த துடிப்பான உணவுகளோட வாசனையும் நிஜமாவே வருமா? இல்ல இது வெறும் கனவா? அல்லது டாக்லாண்ட்ஸ் பகுதி லிட்டில் இந்தியாவை மாத்த நினைக்கிறது தேவையா இருக்குமா இல்லையா? உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.